இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்திரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். டாக்டர் நிவேதா அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய உடல் எவ்வளவு முக்கியம், அந்த உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும், பஞ்சபூதங்களால் ஆனது, எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எது இயற்கை பானங்கள், ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அத்தனை அவ்வளவு அழகா நமக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த வகையில அவங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆவலோட காத்திருக்கோம். நம்ம அனைவரும் சார்பிலும் அவங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நிவேதா மேடம், ஓவர் டு யூ. வெல்கம். வணக்கம் லதாமா மற்றும் அனைத்து பிஎம்சி அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது. இதன் மூலமா நிறைய பேர் கேள்விகள் கேட்கறது, இது அவங்க எவ்வளவு தூரம் இதோட ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு புரியுது. என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சன் பாத் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த சூரிய ஒளியில நிக்க சொல்றீங்களா, அது டைமிங் ஒரு சிலர் மார்னிங் இளவெயில் ஓகே அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் மத்தியானம் 11 to 1 அப்பதான் அந்த புற ஊதா கதிர்கள் இதாகும் அப்படிங்கிறாங்க. சோ இதுல இந்த டைமிங் எந்த டைமிங் நம்ம அதை சூஸ் பண்ணி பண்ணணுங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது விட்டமின் B12 இப்போ நார்மலா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அது எதனால வருது? சோ அதுக்கு நம்ம என்ன சப்ளிமெண்ட் இங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற அது ஒரு கேள்விங்க. இன்னொன்னு காய்கறிகள் நிறைய எடுக்க சொல்றீங்க இல்லைங்களா? சோ அது எல்லாமே இப்போ என்ன சொல்றது, மருந்து போட்டுதான் இது பண்ணும். ஆக்சுவலா நானும் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க. சோ அப்ப நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருமே இப்ப காமனா நாங்க ஃபர்ஸ்ட் உரம் போட்டு பண்ணுனது ஒரு கட்டத்துல முடியல அப்படின்னா மட்டும்தான் அது அந்த இதுல நாங்களா ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, எல்லாரும் மருந்து யூஸ் பண்ணியே வரதுனால அந்த காய்கறிகள் எடுக்கும்போது அதுல இருக்கிற அந்த மருந்து தன்மையை குறைக்கிறதுக்கு எப்படி நம்ம பண்ணிட்டு ப்ரிவென்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றது. சோ இதுக்கான பதில் மட்டும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. தேங்க்யூ மேம். வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம விட்டமின் B12 விட்டமின் டி அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல அவங்க விட்டமின் டியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாம இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம மாதிரி நாடுகள்லயும் நம்மளும் வீட்டு விட்டு வெளியில வர்றது கிடையாது. அப்ப வீட்டு விட்டு வெளியில வரல அப்படிங்கறதுனால என்ன ஆயிடும், நம்ம சன் எக்ஸ்போஷரே இல்ல. அப்படியே வெளியில வந்தோம்னாலும் நம்ம ஃபுல் கவரிங் ட்ரெஸ்ல கவர் பண்ணிட்டு இருக்கிறப்போ சன் ரேஸ் பெனட்ரேட் ஆகாது. அதனால மேக்சிமம் எனக்கு பிரச்சனை ஆகுது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்பாத் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஆனா அந்த சன்பாத் எந்த டைம் அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டின். மார்னிங் ஹவர்ஸ்ல ஒரு 9 o'clock இருந்து 11 o'clock இந்த சமயத்துல அந்த ரேஸ் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா இருக்கும். இட் இஸ் நெட்டு குத்தலா இருக்காது. நெட்டு குத்தலா இருக்கிற சமயம் மத்தியானம் மத்தியானம் நம்மளுடைய நிழல் நம்மளை விட சின்ன சைஸ்ல இருக்கும். அந்த நிழல் நம்மளை விட கம்மியா இருக்கிறது அப்படின்னம்னா ரேஸ் வெரி ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்துல புற ஊதா கதிர்கள் இருக்கும். அந்த புற ஊதா கதிர்கள் கிடையாது. சோ புற ஊதா கதிர்கள் நம்ம உடம்புக்கு அதிகமான அளவுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி பண்றப்ப அந்த புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் லெவல்ல தான் நம்ம எடுத்துக்கணும். அதே இது ஓவராலா இருக்கிறப்ப அது நல்லது கிடையாது. நாங்க இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பெயின் மேனேஜ்மெண்ட், முழங்கால் வலிக்குது, அது பர்டிகுலர் ஏதாவது பக்கம் வலிக்குது அப்படின்னம்னா நாங்க ஐஆர் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் லைட்ல லேம்ப் காமிப்போம். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்த வார்ம் அப் பண்றதுக்காக. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இன்குபேஷன்ல கூட ஐஆர் ரேஸ்ல அந்த இன்குபேஷன் பிறந்தோன்னு அந்த குழந்தைக்கு அங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஓவராலா பண்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழை இலை சுத்தி அல்லது மட் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம அதை மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம வீடுகளில் நீங்க பண்றீங்க அப்படின்னம்னா இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு பிஃபோர் 11 o'clock 11 o'clock முன்னாடி ஒரு சன்ரைஸ் வர்றப்போ நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கனாலே இது போதுமானது. நீங்க ஏதாவது ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஈவினிங் மத்தியான நேரத்துல பண்ணலாம். சன் பாஸ்கிங்னு பேரு. இது இந்த சமயத்துல கம்பல்சரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு நேச்சுரலான ஒரு வாழை இலையோ மண் அப்ளிகேஷனோ சம்டைம்ஸ் ஹெர்பல் அப்ளிகேஷன்ஸ், வெந்தய குளியல் அல்லது ரைஸ் பேக்ஸ் இதெல்லாம் போட்டு வெயில நிக்கலாம். பிளைன் பாடியில நீங்க நின்னீங்க அப்படின்னம்னா அது உங்களுக்கு டீஹைட்ரேஷன் வரும். த பெஸ்ட் டைம் ஃபார் சிம்பிள் நம்ம வீடுகளில் பண்றதுக்கு பிஃபோர் 10 o'clock இஸ் த பெட்டர் டைமா இருக்குங்க. இது ரிகார்டிங் சன் பாதிங் பத்தி. அடுத்த விஷயம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பேசணும்.
இன்னைக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா. இன்னைக்கு கட் ஹெல்த் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. நான் சொன்னேன் எகெயின், அரிசி பருப்பு அதிகமா போறப்ப ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆசிட் மீடியத்துல இந்த பாக்டீரியா வந்து வாழ முடியாது. அப்ப பாக்டீரியா குறைஞ்சு போறப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம ஸ்கின் ட்ரை ஆகிறது, உடம்பு எரிச்சல் ஆகிறது, இது எல்லாமே இது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நீர் பற்றாக்குறை. நீர்ல தான் வந்து வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் வைட்டமின் சியும் கரையும். இது ரெண்டுமே வந்து வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ். இது ரெண்டும் குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோடைய சால்வெண்ட் நீர் சத்து பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீர் அதிகப்படுத்திக்கிறதுக்கு உங்க பாடியை ட்ரை பண்ணாத உணவுகள் எடுத்துக்கணும். நீங்க வந்து நார்மலா ஒரு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க நிறைய ஃப்ரூட் டயட் எடுக்கிறீங்க ஆர் வெஜிடபிள் சாலட் டயட் எடுக்கிறீங்கன்னா அது முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி தாகமே இருக்காது. சோ அதிகமா தண்ணி தாகம் எடுக்கக்கூடிய தோசை, பணியாரம், சப்பாத்தி, இந்த மாதிரி தானிய உணவுகள் நம்மளுடைய உடம்புல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை குறைக்கும். எதெல்லாம் தண்ணி தாகத்தை ஏற்படுத்தாதோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய வந்து தேங்காய் பால் பயன்படுத்துறது, நெய் பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து கட் பாக்டீரியாவை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அரிசி கஞ்சி வடிச்சிட்டு அந்த கஞ்சியில வந்து பயோசால்ட் அந்த உயிர் உப்பை போட்டு வச்சிருவோம். ஒரு 6 hours கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய லாக்டோபாக்டீரியா அதை கொடுப்போம். அது வந்து கட் ஹெல்த்தை எக்ஸலண்டா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இஃப் பாசிபிள் நான் அந்த எப்படி பண்றது அப்படிங்கறது ஒரு செஷன் நம்ம எடுப்போம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டர் சால்யூபிள் சொன்னேன். நீங்க எந்த வெஜிடபிளையும் நீங்க சாலட்ஸ் வந்து நீங்க பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அந்த சாலட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சால்ட் வாட்டர்ல, அதாவது நம்ம சாதாரணமா கல்லுப்பு இருக்கு இல்லைங்க, அந்த கல்லுப்பை கரைச்சு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டோம்னா அந்த மேலால தெளிச்ச விஷயங்கள் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஆனா வேருக்கே மருந்து வச்சிருக்கிறாங்க, உரம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு பெஸ்ட் வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ், அதாவது நீங்க ஆர்கானிக் ஷாப்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதாவது கூட கொண்டு வந்து வைக்கலாம். அதனால எல்லாருமே மேட்டர் ஆஃப் மணி தான். அதனால நீங்க உங்களுக்கு நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னம்னா நீங்க உங்க தோட்டத்துல, உங்க வீட்டுல மாடியிலயோ எங்க உங்க பால்கனிலயோ உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வளர்க்கறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. ஸோ அதை முயற்சி பண்ணுங்க. பீக்கங்காய், பொள்ளங்காய், இது எல்லாமே நம்ம நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வச்சிருப்போம். நம்ம உடம்புக்கு தேவையான இந்த மாதிரி காய்கறிகளை நீங்க வளர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 7 விதமான கீரைகள் நம்ம வீட்டுல வந்து சின்ன சின்ன பேக்ஸ் நீங்க வீட்டுல பண்ணிக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷனா. ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு போன வாரம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்க சொல்றீங்க. ட்ரை எல்லாருமே இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னா உடனே பாதாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் குடிக்கிறாங்க. திக் ஸ்மூத்தி அப்படின்லாம் குடிக்கிறாங்க. இது தேவையா தேவையில்லையா அந்த உடம்புக்கு? இது உடனே நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறது இல்லை. ஆனா இந்த ஸ்மூத்தி தான்றாங்க. அந்த ஸ்மூத்தில எவ்வளவு இருக்கு? அது இவங்களோட உடம்புக்கு தேவையான்ற ஒரு நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறது இல்ல எல்லாருக்கும். அது கரெக்டுங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்க ட்ரை ஃப்ரூட்டை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்றது, நிறைய பேர் வந்து கீரை, இந்த பழங்கள், இது எல்லாத்தையுமே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இட் இஸ் நாட் அட் ஆல் குட். பழம் வந்து ஒரு விதமான டைஜஷன், கீரை வந்து ஒரு விதமான டைஜஷன், இது ரெண்டும் மிக்ஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. நிறைய பேர் இந்த ஸ்மூத்தில வந்து அதை நீங்க சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம் வருது. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து அதிகமா போடுறதுனால அதை பார்த்துட்டு சரி நம்ம பண்ணலாம். தயவு செய்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல வரக்கூடிய விஷயத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வேற, ட்ரை நட்ஸ் வேற. ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னம்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் பழம், அத்திப்பழம், இந்த இது எல்லாமே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கணக்குல வரும். ட்ரை நட்ஸ் அப்படிங்கிறது பாதாம், பிஸ்தா, வால்நட், ஸோ இதெல்லாம் வந்து நட்ஸ், கிரவுண்ட் நட், இதெல்லாமே வந்து ட்ரை நட்ஸ். ஸோ நட்ஸுக்கு வந்து வேற விதமான கேரக்டர்ஸ், ஃப்ரூட்ஸுக்கு வேற விதமான கேரக்டர்ஸ். அதனால நீங்க ட்ரை ஃப்ரூட்டை தனியாகவும் ட்ரை நட்டை தனியாகவும் பிரிச்சுக்கணும். ட்ரை நட் வந்து நீங்க நைட்டே ஊற வச்சு அது வந்து சீட், ஸோ அதை வந்து ஊற வச்சு அது அடுத்த நாள் வந்து அதோடைய ஸ்கின் ரிமூவ் சாப்பிடணும். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண வேண்டியது கிடையாது. நட்ல தான் வந்து அந்த ஸ்கின் அது வந்து ஹைலி ஃபைபரஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணாது. அதனால வால்நட்ல இருக்கக்கூடிய தோல், கிரவுண்ட்நட் இருக்கிற தோல், கிரவுண்ட்நட் தோல் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல.
இந்த பாதாமோடைய தோல் இது எல்லாத்தையும் ஊற வச்சு அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மென்னு சவைச்சு உமிழ்நீரோட கலந்து நம்ம எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட குடிச்சுக்கலாம், அதை அப்படியே நீங்க சாப்பிடலாம். அதுல சூஸ் பண்ணக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து அந்த ஒரு கோல்டன் கலர்ல வரும், அது நம்ம வாங்கவே கூடாது. அது வந்து அந்த கிரீன் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸை வந்து ட்ரை பண்றதுனால வருது. ஆனா நீங்க வந்து கருப்பு கலர் விதை இருக்கக்கூடிய அந்த கிரேப்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அத்திப்பழமே வந்து இன்னைக்கு சீமை அத்திப்பழம் சொல்லிட்டு குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இது வந்து அந்த ட்ரை அத்திப்பழம் கிடையாது, அத்திக்காய். அத்திக்காயை வேக வச்சு ஹனில இது பண்ணி டிப் பண்ணி அப்படி ப்ராசஸ் பண்ணி வருது. அதுவும் பெருசா எஃபெக்ட் கிடையாது. நீங்க நல்ல அத்திப்பழம் வந்து நல்லா பாத்தீங்க, நார்மலான அத்திப்பழம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், பெரிய சைஸ் வந்து அது ஹைபிரிட் வெரைட்டி. இதே சின்ன அத்திப்பழம் கூட சின்ன சைஸ்ல இருக்கும், ஆனா அதுவே கூட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். அந்த அத்திப்பழத்தை வந்து நல்ல பழுத்த அத்திப்பழத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணி சன்ட்ரை பண்ணி அப்படி வந்துச்சுன்னா வெரி பெஸ்ட். ஆனா இன்னைக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து அத்திக்காய், அது சின்ன சைஸ்ல இருக்கும். அந்த சின்ன சைஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பாயிலிங் வாட்டர்ல போட்டு ஹனியில பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணி அது மாதிரி கோர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்னுடைய சஜஷன் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணி வர்றப்போ எந்த அளவு அது குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து ட்ரை கிரேப்ஸ், அதாவது பிளாக் கலர் சீட் இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம், அதுவும் ஓவர் நைட் ஊற வைக்கணும். அதே மாதிரி அத்திப்பழத்தையும் ஊற வச்சுதான் சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிடுங்க. வேற வழி இல்லை, ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னம்னா ஒரு டைம் பீயிங் இப்போதைக்கு அது கிடைக்கிற வரைக்கும் இந்த ட்ரை அத்திப்பழத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க, தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுங்க, வாஷ் பண்ணிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் அதுல ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்காக சல்ஃபர் போடுறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா வந்து ஒரு உப்பு தண்ணியில வந்து ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணி குடிங்க. அந்த பழத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. டேட்ஸும் அப்படிதான் பண்ணணுமா? டேட்ஸும் அப்படித்தானுங்க. டேட்ஸும் இட் இஸ் அ ஹை கண்டென்ட்டுங்க. அது பாலைவனத்துல விளையிறது. ஸோ அது வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போகணும்னா அதனால அதையும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஹை ஃபைபர் உங்களுடைய வயிற்று நல்லா லாக்ஸேட் பண்ணும். அதாவது கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த ட்ரை அத்திப்பழம் ஆர் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றப்போ வயிறு நல்லா கிளீன் ஆகும். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். மேடம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே நம்மளால முயன்றதை கண்டிப்பான முயற்சி பண்ணணும். தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.